ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி கிழங்கு நல்ல புசு புசுன்னு பந்து மாதிரி சாஃப்டான ஒரு பூரியும் நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்டான கிழங்கு மசாலாவும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐட்டன் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தூள் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இது வேகட்டும். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து, கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நம்ம கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சது போதும். ரொம்பவும் நைஸ் ஆகிட வேண்டாம். காரம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த 4 பச்சை மிளகாய் அந்தளவுக்கு காரமும் கிடையாது. ஒரு நடுத்தரமான காரத்தில் தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்து வந்தாச்சு. அதில் தண்ணியை வடித்து எடுத்துட்டு இதை ஒன்றும் பாதியமாக நம்ம அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் குழைக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கட்டும். இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம் தனியாக. இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து வதக்கி விட்டுருவோம். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு தக்காளியே கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கப்பு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து வதக்கிட்டு, 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்து அதையும் அப்படியே கலந்து வதக்கி விட்டுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலுன்னு சொல்லும்போது இதில் கேரட்டு பட்டாணி கட்டாயமாக சேர்த்தாகணும். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிழங்கு மசாலாவில் தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கடலை மாவு தான் சேர்க்கணும். ஆனால் இதில் பஜ்ஜி மிக்ஸ் சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாவே கொதித்து வந்திருக்கு மசாலா. நல்லா ஒரு முறை கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பஜ்ஜி மிக்ஸ் கரைசலை சேர்த்து இப்போ நல்லாவே ஒரு முறை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு முறை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட கலர்ஃபுல்லான நல்ல வாசனையான கிழங்கு மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தலை தலைன்னு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிழங்கு மசாலாவோட வாசனை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆனாலும் நம்மளோட கிச்சனை விட்டு போகாது. சரி, நாம் பூரி பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப்பு கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உப்பு எண்ணெய் ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாவோட கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் நாம் எதிர்பார்த்தா மாதிரி பூரி நல்ல புசு புசுன்னு பந்து மாதிரி வராது. சப்பாத்தின்னு சொல்லும்போது ஈஸியாக நம்ம தண்ணி கூட நம்ம நிறைய சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பதம்லாம் கூட தேவையில்லை. ஆனால் பூரிக்கு கண்டிப்பாக பதம் ரொம்பவே முக்கியம். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த 3 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதுக்கு 2 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும்.
இந்த மாதிரி நாம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாவு கொஞ்சம் திரி திரியா இருக்கா மாரி தான் இருக்கும். நாம நல்ல ஒரு 7, 8 நிமிஷத்துக்காச்சும் நல்லா அடிச்சு கலந்து பெசஞ்சு எடுத்தோம்னாக்கா, நல்லா சாஃப்ட் ஆயிடும். இத ஊற வைக்கணும்லாம் நமக்கு தேவை கிடையாது. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே பூரி தேய்ச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில நம்ம ரவையோ, இல்லாட்டி மைதா மாவோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. கோதுமை மாவே போதுமானதா இருக்கும். இத பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது எந்த அளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதுலேருந்து ஒரு நடுத்தரமான அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். நமக்கு பூரி கரெக்ட்டான ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கணும்னாக்கா, இந்த உருண்டையும் நல்ல ரவுண்டான ஷேப்ல இருந்தா தான் நமக்கு பூரி தேய்க்க வரும். இந்த பாருங்க இது ஒரு மாரி அன்ஈவனா இருக்கு. இத நாம ஒரே மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு உருண்டையா நாம இந்த மாரி உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தி இந்த மாரி சப்பாத்தி தேய்க்கிற பலகையில வச்சு உருட்டி எடுத்தோம்னாக்கா, இந்த மாரி விரிசல் இல்லாம நல்ல சூப்பரான ஒரு உருண்டை கிடைக்கும். இதுக்கப்புறமா இத நம்ம பூரியா தேய்ச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உள்ளங்கையில வச்சு அழுத்திட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி தேய்ச்சு எடுத்தோம்னா, சூப்பரான நம்ம பூரி தேய்க்க வரும். 2வது நம்ம இதுக்கு வந்து டஸ்ட் பண்றதுக்கு மாவு எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து சரியான பதமா இருக்கும். அந்த ஓரங்கள் எங்கேயும் விரிசல் விடல பாருங்க. திக் அண்ட் தின்னாவும் நம்ம தேய்க்கக்கூடாது. ஒரே மாதிரி திக்னஸ்ல இருக்கட்டும். இத பாருங்க நடுவுல எங்கேயுமே விரிசல் இல்ல. அதே மாரி ஓரங்கள்லயும் எங்கேயும் விரிசல் இல்ல. இப்ப இந்த பூரி இதே மாரி நம்ம எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த பக்கம் சூடா இருக்க எண்ணெயில இந்த பூரிய சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது தான் சேர்க்கணும். இத வந்து அடுப்ப எக்காரணம் கொண்டு ஸ்லோ பண்ணக்கூடாது. இந்த மாரி சேர்த்து நம்ம டக்கு டக்குன்னு திருப்பி விட்டுறணும். இல்லாட்டி ஒரே சைடா விட்டோம்னா ஒரு மாரி டார்க் கலர் ஆயிடும். நல்ல ட்ரையாவும் இருக்கு பாருங்க பூரி. எங்கேயும் எண்ணெய் கோத்துக்கிட்ட மாதிரி இல்ல. நம்ம ஆசைப்பட்டா மாரி, நம்ம எதிர்பார்த்தா மாரி நல்ல பந்து மாதிரி பூரி ரொம்பவே அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மசாலாவ பாருங்க. இந்த கலருக்காகவே நமக்கு வந்து இன்னும் 2 பூரி எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும்னு தோணும். ஹோட்டல்ல கிடைக்கிற அதே வாசனை, அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்லயும் இந்த மாரி நல்ல சாஃப்ட்டான புசு புசுன்னு பூரியும், நல்ல டேஸ்ட்டான கிழங்கு மசாலாவும் செய்து சாப்பிட முடியும். நீங்களும் ரிலாக்ஸான வீக்கெண்ட்ல இந்த பூரியும், கிழங்கும் செய்து வீட்ல இருக்கவங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, அப்படியே இந்த வீடியோவ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.